விஜயின் அரசியலின்றி நிஜமாவே மற்ற கட்சிகளுக்கு பயத்தை கொடுத்திருக்கா இல்லையா? ஆனா 2026 தேர்தலுக்கு முன்னாடி விஜயின் தவைகாவை செக்மேட் பண்ண பின்னணியில் ஒவ்வொரு கட்சியும் பலே மாஸ்டர் பிளான் போட்டுட்டு இருக்காங்க. அது ஆளுங்கட்சியா இருந்தாலும் சரி, எதிர்கட்சியா இருந்தாலும் சரி. விஜயின் வாக்கு வங்கியை உடைக்க அவங்க போட்டிருக்கோம் அந்த சீக்ரெட் வியூகங்கள் என்னென்ன? இன்னைக்கு இந்த வீடியோல A to Z டீகோட் பண்ண போறோம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஹலோ நண்பர்களே, சட்டம் அண்ட் வினோப் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். தமிழ்நாட்டு அரசியல்ல இப்போதைக்கு ஹாட் டாபிக் தமிழக வெற்றிக் கழகம் மற்றும் தளபதி விஜய் தான். மாநாட்டுக்கு அப்புறம் விஜயின் கிராஃப் ஏறிக்கிட்டே போகுதுன்னு ஒரு தரப்பு சொல்றாங்க. இல்ல அரசியல் அவ்வளோ ஈஸி கிடையாதுன்னு இன்னொரு தரப்பு சொல்றாங்க. ஆனா களத்துல இருக்கிற மற்ற சீனியர் கட்சிகள் விஜயை எப்படி பாக்குறாங்க? அவங்களோட ஆபரேஷன் தவேகா பிளான் என்ன? வாங்க விரிவாக பார்ப்போம். பார்ட் 1, ஆளுங்கட்சியின் சைலண்ட் வியூகம். முதலாவதாக ஆளுங்கட்சியான திமுக. இவங்களோட வியூகம் என்னன்னா, கண்டுகொள்ளாதது போல நடிப்பது, ஆனால் கவனமாக காய் நகர்த்துவது. நேரடி மோதல் தவிர்ப்பு. திமுகவின் முக்கிய தலைவர்கள் விஜயை நேரடியாக விமர்சிப்பதை பெரும்பாலும் தவிர்க்கிறாங்க. ஏன்னா அவரை விமர்சித்தால் அவருக்கு இலவச பப்ளிசிட்டி கொடுத்தது போல ஆகிவிடும் என்பது அவர்களின் கணக்கு. இளைஞரணி மற்றும் ஐடி விங். விஜயின் பலமே இளைஞர்கள் தான். அதை கவுண்டர் பண்ண திமுக தங்களுடைய இளைஞரணியை இன்னும் தீவிரமாக களமிறக்குகிறது. சமூக வலைதளங்களில் விஜயின் கொள்கைகளில் உள்ள முரண்பாடுகளை தொடர்ந்து ட்ரெண்ட் செய்வது இவர்களின் முதல் பிளான். திட்டங்களை முன்னிலைப்படுத்துவது. சினிமா கவர்ச்சி வேற, நிஜமான ஆட்சி வேற என்ற பிம்பத்தை மக்கள் மனதில் விதைக்க ஆளுங்கட்சி தங்கள் நலத்திட்டங்களை இன்னும் வேகமா மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறாங்க. பார்ட் 2, பிரதான எதிர்க்கட்சியின் அதிமுக செக்மேட் பிளான். அடுத்தது அதிமுக. இவங்களுக்கு விஜய் வருகை ஒரு பக்கம் லாபம், இன்னொரு பக்கம் ரிஸ்க். எப்படின்னு கேக்குறீங்களா? ஆளுங்கட்சிக்கு எதிரான வாக்குகள் ஆன்டி இன்கம்பென்சி. எப்பவுமே ஆளுங்கட்சி மேல இருக்கிற கோபம் பிரதான எதிர்க்கட்சிக்கு தான் வாக்காக மாறும். ஆனா இப்போ விஜய் வந்ததுனால அந்த வாக்குகள் தவேகா பக்கம் திரும்பிவிடக் கூடாது என்பதில் அதிமுக மிக தெளிவாக இருக்கிறது. அதிமுகவின் வியூகம் விஜய் ஆளுங்கட்சியின் பி டீம் அல்லது விஜய் எதிர்க்கட்சிகளின் வாக்குகளை பிரித்து திமுகவுக்கு லாபம் தேடி தரவே வந்துள்ளார் என்ற ஒரு கருத்தை மக்கள் மத்தியில் கொண்டு செல்வது இவர்களின் வியூகமாக இருக்கலாம். தொண்டர்கள் பலம். விஜய்க்கு ரசிகர்கள் இருக்கலாம், ஆனால் எங்களுக்கு ஒவ்வொரு பூத்திலும் தொண்டர்கள் இருக்கிறார்கள் என்பதை நிரூபிக்க அதிமுக தனது பூத் கமிட்டிகளை பலப்படுத்தும் வேலைகளில் இறங்கியுள்ளது. பார்ட் 3, நாம் தமிழர் கட்சியின் நேரடி யுத்தம். விஜயின் வருகையால் வாக்கு வங்கியில் நேரடியாக இம்பாக்ட் ஆக போவது நாம் தமிழர் கட்சிக்கு தான் என பல அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க. ஏன்னா 2 பேரோட டார்கெட்டும் முதல் முறை வாக்காளர்கள் மற்றும் இளைஞர்கள் தான். சீமானின் வியூகம் ஆரம்பத்தில் விஜயை தம்பி என வரவேற்றாலும் கொள்கை ரீதியாக விஜய் மாறுபடும் போது கடுமையான விமர்சனங்களை நாதக முன்வைக்கிறது. தமிழ் தேசியம் வெர்சஸ் திராவிடம். நாங்கள் தெளிவான தமிழ் தேசிய பாதையில் பயணிக்கிறோம், ஆனால் தவேகாவின் கொள்கை குழப்பமாக இருக்கிறது என இளைஞர்கள் மத்தியில் பிரச்சாரம் செய்வது நாதகவின் மாஸ்டர் பிளான். மாற்று அரசியல். உண்மையான மாற்று அரசியல் நாங்கள்தான் என்பதை விஜயை விட அதிக சத்தமாக மக்களிடம் கொண்டு சேர்க்க அவர்கள் வியூகம் வகுக்கிறார்கள். பார்ட் 4, தேசிய கட்சிகளின் நிலைப்பாடு. தேசிய கட்சிகளை பொறுத்தவரை விஜய் ஒரு வைல்ட் கார்டு. பாஜகவின் திட்டம் ஆரம்பத்தில் விஜயை அனுசரித்து போகலாம் என நினைத்தாலும் விஜய் தனது கொள்கையில் பாஜகவை கடுமையாக விமர்சித்தார். இதனால் விஜயை சித்தாந்த ரீதியாக எதிர்கொள்ள பாஜக தயாராகிவிட்டது. விஜயின் கொள்கைகள் வெறும் காப்பி பேஸ்ட் என்று விமர்சிப்பது இவர்களின் வியூகம். காங்கிரஸ். இவர்கள் திமுக கூட்டணியில் இருப்பதால் அமைதி காக்கிறார்கள். ஒருவேளை கூட்டணி மாற வேண்டிய சூழ்நிலை வந்தால் விஜயை ஒரு ஆப்ஷனா வைக்க காங்கிரஸ் விரும்பும். பார்ட் 5, மற்ற கட்சிகளின் வியூகங்களை உடைக்க விஜயின் பிளான் என்ன? இவ்வளவு கட்சிகள் தன்னை சுற்றி வியூகம் அமைக்கும் போது விஜய் சும்மா இருப்பாரா? தவேகாவின் பிளான் என்ன? பூத் கமிட்டி, கிரவுண்ட் ஒர்க். வெறும் கூட்டத்தை மட்டும் வைத்து ஜெயிக்க முடியாது என உணர்ந்த விஜய் சைலண்டாக வார்டு வாரியாக பூத் கமிட்டிகளை அமைத்து வருகிறார். பெண்கள் ஓட்டு. எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கும் எப்படி பெண்கள் வாக்கு வங்கி பலமாக இருந்ததோ அதேபோல தனது மக்கள் இயக்க பணிகள் மூலம் மகளிரின் வாக்குகளை கவர தவேகா திட்டமிடுகிறது. கூட்டணி கணக்குகள். தனியாக நிற்பாரா அல்லது ஒத்த கருத்துள்ள கட்சிகளை தனது தலைமையில் ஒருங்கிணைப்பாரா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். சினிமா வேற, அரசியல் வேற. திரையில் தனியாக 100 பேரை அடித்தாலும் மக்கள் கைத்தட்டுவார்கள். ஆனால் அரசியலில் ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு வியூகம் வைத்து தாக்கும்போது அதை சாதுரியமாக முறியடித்தால் மட்டுமே விஜய் தளபதியாக இருந்து தலைவனாக மாற முடியும். 2026 சட்டமன்ற தேர்தல் தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய திருப்புமுனையாக இருக்கப் போவது மட்டும் உறுதி. மற்ற கட்சிகள் போடும் இந்த மாஸ்டர் பிளான்களை விஜய் எப்படி முறியடிப்பார்? 2026 தவேகாவின் நிலை என்னவாக இருக்கும்? உங்களோட நேர்மையான கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க, விவாதிப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அரசியல் மற்றும் ட்ரெண்டிங் செய்திகளை இப்படி டீகோட் பண்ணி பார்க்க மறக்காம நம்ம சட்டம் அண்ட் வினோத் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.